அண்மை செய்தியை பார்க்கிறோம். சாலையோர வியாபாரி மீது புதிய வழக்கு பாய்ந்திருக்கிறது. டெல்லியில் புதிய குற்றவியல் சட்டத்தின்படி சாலையோர வியாபாரி மீது முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விரிவான விவரம். புதுடெல்லி ரயில் நிலையம் அருகே உள்ளது கமலா மார்க்கெட் பகுதி. அங்கே சாலையை கடப்பதற்காக ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாதசாரிகள் சாலையை கடப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த பாலத்தின் குறுக்கே நடைபாதை வியாபாரி ஒருவர் கடை நடத்தி கொண்டிருந்தார் எனவும், அதன் காரணமாக பாதசாரிகள் அந்த பகுதியிலே நடந்து செல்வது பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. பாரதிய நியாய சங்கீதா என்கிற புதிய சட்டம் இன்று அமலுக்கு வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். 3 குற்றவியல் சட்டங்கள் இன்று அமலுக்கு வந்திருக்கின்றன. அதிலே முதல் சட்டமாக பாரதிய நியாய சங்கீதா இருக்கிறது. அந்த சட்டத்தின் கீழ் முதல் வழக்கு இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரிவு எண் 285 கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக தெரியும், சாலையோரம் கடை நடத்துபவர்கள் மற்றும் சாலையோரம் தள்ளுவண்டிகளிலே வியாபாரம் செய்பவர்கள் ஆகியோரால் பாதசாரிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நடைபாதைகள் மற்றும் நடைமேடைகள் அவர்கள் நடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. அதிலே இது போன்ற ஆக்கிரமிப்பு செய்து வியாபாரம் செய்பவர்களால் பாதசாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாரதிய நியாய சங்கீதா என்று இன்று அமலுக்கு வந்திருக்கும் புதிய சட்டத்தின் கீழ் டெல்லியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் முதல் தகவல் அறிக்கை இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ், கணபதி, இந்த திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டு முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் இருந்தன. ஏன்னா போதிய அவகாசம் கொடுக்கல, இது காவல்துறை தரப்புல குழப்பத்தை ஏற்படுத்தும் போன்ற பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. இப்போ இது காவல்துறை தரப்புல இருந்து இது தொடர்பா என்ன சொல்றாங்க? டெல்லி காவல்துறையை பொறுத்தவரை புதிய சட்டம் குறித்த பயிற்சி வகுப்புகள் காவல்துறையினருக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டம் சென்ற வருடமே மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட போது இந்த சட்டம் குறித்து காவல்துறையினரிடம் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அவகாசம் தேவை என்பது வலியுறுத்தப்பட்டது. அந்த சமயத்திலே இந்த சட்டத்துக்கான மசோதா நாடாளுமன்ற குழு ஒன்றின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. நாடாளுமன்ற குழு பரிசீலனை செய்து தனது பரிந்துரைகளை அளித்திருந்தது. அதன்படிதான் பின்னர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இந்த புதிய சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றன. ஒப்புதல் கிடைத்தவுடனேயே பல்வேறு மாநிலங்களிலே காவல்துறையினர் இதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதே போலவே மத்திய அரசு சார்பாகவும் இதற்கான விழிப்புணர்வுகள் பல்வேறு இடங்களிலே அறிமுகப்படுத்தப்பட்டன. அதன் அடிப்படையிலே தற்போது காவலர்கள் விழிப்புணர்வுடன் இந்த புதிய சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது. தினேஷ், புதிய திருத்த குற்றவியல் சட்டத்தின் மூலம் முதல் வழக்கு டெல்லியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கணபதி.